திருநெல்வேலிக்கு அல்வா சாப்பிட வந்திருந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கடந்த 7ஆம் தேதி சந்திக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கிறதா எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் பார்க்க வந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை எவ்வளவு உதாசீனப்படுத்தி, எவ்வளவு கேவலப்படுத்தி, அவர்களை நடு ரோட்ல கத்தி கதற விட்டு 9 மாதங்களாக பட்டினியா இருக்கக்கூடிய அந்த மக்களை எவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி, மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஸ்டாலின் நடந்துகிட்டாரு. அதை அந்த மக்கள் கண்டிச்சு ஸ்டாலினை முற்றுகையிட்டு வீதிகளில் போராடினது நீங்க பெருசா ஊடகங்கள்ல பாத்துக்க மாட்டீங்க. ஏன்னா ஊடகங்களுக்கு அது இல்ல வேலை. பட் சமூக வலைதளங்கள்ல பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப நமக்கு என்ன கேள்வினா, ஸ்டாலின் அந்த மக்களுக்கு நீதி வழங்குறதுக்கோ அல்லது அந்த மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கோ, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கோ, வாழ்விடத்தை உறுதி செய்வதற்கோ தயாராக இல்லை என்பது நமக்கு, அதாவது புதிய தமிழ் கட்சிக்கு 100 விழுக்காடு தெரியும். தெரிந்ததாலதான் இதற்காக பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே அவங்கதான். உச்ச நீதிமன்றம் வரை புதிய தமிழ் கட்சி போராடிட்டு இருக்கு. ஆனால் இந்த மக்களின் பெயரை சொல்லி, இந்த மக்களினுடைய அடையாளத்தோடு, ஈவன் திமுகவில் அடிமை தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இந்த 2 தகுதி இல்லைன்னா சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று இருக்க முடியாது. அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்காது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்க முடியாது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினராக மாறி இருக்க முடியாது. ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக மாறி இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது, சம்பந்தப்பட்ட மக்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும் பொழுது, இவ்வளவு பெரிய உதாசீனத்திற்கு ஆளாகி, இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆகி, இதை விட வேற என்ன மனித உரிமை மீறல் இருக்க முடியும்? சமூக பிரச்சனை இருக்க முடியும்? மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருக்க முடியும்? வாழ்றதுக்கே தாங்கள் உருவாக்குன இடத்திலேயே வாழ முடியல அப்படிங்கிற சூழல் உருவாகதை தவிர வேற என்ன மனிதர்களுக்கு பிரச்சனை வந்துட முடியும்? அல்லது வேற எதை சரி பண்றதுக்காக, அல்லது வேற என்ன நோக்கத்திற்காக இந்த அரசமைப்பு பதவிகள், அரசியல் பதவிகள், இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு? மக்களுக்காக போராடுவதற்கும், மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதற்கும் தான் இந்த மாதிரியான கட்டமைப்பே உருவாகி இருக்குது. அப்படியான கட்டமைப்பின் மூலம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரானவர்கள் இது குறித்து பேசுறதுக்கு ஒரு துளி மனசு வரல, துணிச்சல் வரலையா? இந்த பிரச்சனையை விட வேற என்ன பிரச்சனை இந்த நாட்டுல இருக்க முடியும்? அப்படி என்ன பதவி சுகம்? அப்படி என்ன இந்த பதவி வச்சு பெரிய சாதனை செஞ்சிட போறாங்க இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? ஒரு முறை திமுகவை சேர்ந்த TR பாலுவும் தயாநிதி மாறனும் தலைமை செயலரை பார்க்க போகும்பொழுது அவர் ஏதோ 10 நிமிஷம் காக்க வச்சுட்டாராம். வெளியில ஆவேசமா செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு TR பாலு, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? நாங்கள் என்ன 3ஆம் தர குடிமக்களா? எங்களை இப்படி அசிங்கப்படுத்துவதா? சரி, அன்னைக்கு இவர்களை 10 நிமிஷம் காக்க வச்சதுக்கே நாங்கள் என்ன 3ஆம் தர குடிமக்களா, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு கேட்கக்கூடிய TR பாலு, தயாநிதி மாறன் இருக்கக்கூடிய திமுகவுக்கு மாஞ்சோலை மக்கள் யார்? நேரம் ஒதுக்கி உங்களை பாக்குறேன்னு வர சொல்லிட்டு அவர்களை விவாசனப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவர்கள் 3ஆம் தர குடிமக்கள் பட்டியலில் கூட வரமாட்டாங்க. 4ஆம் தர குடிமக்களாக இருப்பார்களா? அது நாட்டினுடைய குடிமக்களாகவே இல்லாத பட்டியலில் இருப்பார்களா? இதை கண்டிக்க துப்பு வேணாமா? திராணி வேணாமா? தெம்பு வேணாமா? மனிதனா இருக்க வேண்டாமா முதல்ல? அப்படி என்ன அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மக்கள் பிரச்சனைக்கு பேசவே கூடாதுங்கிற அடிமைத்தனம் எதிர்மதியானது? இதே ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஓட்டப்பிடாரம் தொகுதியில புதிய கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா இருந்தாங்க. 2011 கூட்டணி வச்சு ஜெயிச்சு 2 மாசம் பரமக்குடியில துப்பாக்கி சூடு அந்த மக்களுக்காக வெளிநடப்பு செய்யலையா? 2013 தென் மாவட்டத்தில் நடந்த தொடர் படுகொலைகளை கண்டிச்சு கூட்டணியில் இருந்து கொண்டே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தலையா? குருவித்துறை சம்பவம், ஒரு கிராமம் சூறையாடப்பட்டது, அதுக்கு எதிராக பேசலையா? ஏன் இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை பேசியிருக்கிறார். வெறும் சாதி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஈழ தமிழர்கள் பிரச்சனை, ராஜபக்சேவை சர்வதேச குற்றவாளின்னு அறிவிக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்தை சட்டமன்றத்துல செய்யலையா? அந்த பதவி அவ்வளவு மாண்புமிக்க பவர்ஃபுல்லான பதவி. அந்த பதவியினுடைய தன்மையே, அந்த பதவியினுடைய எந்த விதமான இதுவுமே தெரியாத ஒரு அடிமை சிந்தனை கொண்டவர்களுக்கு அந்த பதவியை வழங்கினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு கேட்பாரற்று கிடக்குது அந்த சமூகம். ஏன் இதே கொரோனா, உச்சகட்ட கொரோனா, ஜெயராஜன் பெனிக்ஸ் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடியில கஸ்டோடியல் டெத் ஆகுறாங்க. உச்சகட்ட கொரோனா. கீதா ஜீவனோ அங்க இருந்து நாடார் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளோ அவ்வளவு தூரம் கட்டுப்பாடுகள், ஊரடங்கு இருந்த பொழுதும் கூட இங்க இருந்து அதிகார மையத்தை தூக்கிட்டு போய் அங்க போய் கவனத்தை ஈர்க்கலையா? அதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வைக்கலையா? அவர்களுக்கான நீதியை வழங்குவதற்கு அவங்க முன்னெடுப்பு செய்யலையா? ஈவன் திமுக அதிமுகவுல அந்த கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க கூட முத்துக்குளத்தூர் சமூகத்துல ஏதோ மரவர் சமூகத்திலயோ கல்லர் சமூகத்திலயோ ஏதாவது பிரச்சனைனா எதிர்த்து பேச முடியுதுல்ல? அப்ப உங்களுக்கு மட்டும் வாயில் என்ன சொல்லுக்கா? அப்படி அடிமைத்தனம். இந்த பொழப்பு பொழைக்கணுமா? சும்மா இன்னொரு சமூகத்தை பார்த்து கோவப்பட்டு பொறாமப்பட்டு இன்னொரு சமூகத்தை பார்த்து ஏக்கம் பட்டா மட்டும் பத்தாது. அதற்கு கொஞ்சமாவது தங்களுடைய தகுதிகளை வளர்த்துக்கணும். மற்ற சமூகம் என்னென்ன செய்யுதுங்கிறத பார்த்துக்கணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்களை கத்துக்கணும்.
எடுப்பார் கைப்பிள்ளையாக தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு இவங்களும், தேர்தலில் ஓட்டு கேட்கறதுக்கு நீங்களும், அப்படியெல்லாம் இந்த காலம் மாறிடுச்சு. 2026 எல்லாம் இதே மூஞ்சி வச்சுலாம் நீங்க ஓட்டு கேட்டு போக முடியாது. 100 விழுக்காடு உங்களை ஊருக்குள்ள விட மாட்டாங்க. பலரும் சமூக வலைதளங்கள்ல இந்த பிரச்சனைக்கு கூட மாஞ்சோலையில் இந்த மக்கள் கண்ணெதிர்க்க இவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறாங்க, இதற்கு கூட குரல் கொடுக்காத சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வரவிடக் கூடாது அப்படின்னு இளைஞர்கள் நிறைய சமூக வலைதளங்கள்ல விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 100 விழுக்காடு உங்களை உள்ள விட மாட்டாங்க. எப்படி எந்த முகத்தோட நீங்க ஓட்டு கேட்டு போவீங்க? நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு என்ன சொல்ல முடியும்? அல்லது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம்னு எதை சொல்ல முடியும்? தென் மாவட்டத்துல பாதிக்கப்படுற மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு தென் மாவட்டத்துல அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி அந்த அடையாளத்தின் அடிப்படையில மட்டுமே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்தவர்களை அவர்களுக்காக பேசலாம், அவர்களுக்காக குரல் கொடுக்கலன்னா கர்நாடகா காட்மாண்டுல இருந்து இங்க வந்து பேசுவாங்களா? அங்க இருந்து இங்க வந்து குரல் கொடுக்க முடியுமா? இங்க இருக்கிறவங்க தானே பேசணும். இதே புதிய தமிழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 10 பேர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் தென் மாவட்டத்துல இருந்து கற்பனை செஞ்சு பாருங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வளவு பெரிய உதாசீனப்படுத்தி விட்டு மாஞ்சோலை மக்களை வந்து நாலாந்தர குடிமக்களை போல நடுத்தரவுல நிப்பாட்டிட்டு கத்த விட்டுட்டு கதற விட்டுட்டு ஹாயா அல்வா தின்னுட்டு போயிருக்க முடியுமா? விட்டுருப்பாங்களா? திருநெல்வேலியை தாண்ட விட்டுருப்பாங்களா? சாலை மறியல் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தீர்வு சொல்லாமல் அவர் திருநெல்வேலி விட்டு வெளியில வந்திருக்க முடியுமா? தர்ணா பண்ணிருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரியான போராட்டம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அல்வா திங்கிறது வந்து கிண்டல் கேலி பண்றாரா முதலமைச்சர்? இன்னைக்கு சாதாரணமா 100 ரூபாய் இருந்தா ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல என்ன பொருள் வேணாலும் வீட்டுக்கு வரக்கூடிய இவ்வளவு வாய்ப்புகள் வசதிகள் வந்த பிறகும் கூட தமிழ்நாட்டின் உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அல்வா வாங்கிட்டு வாங்க அப்படின்னா 1/2 மணி நேரத்துல அல்வா வந்துட போகுது. ஏன் நான் தங்கி இருக்கிற அறைக்கு வெளியில அல்வா கண்டி கொடுக்க சொன்னா அந்த கம்பெனியே வந்து அல்வா செஞ்சு கொடுக்க போகுது. 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு ஒட்டுமொத்தமாக பிஸியா இருக்கக்கூடிய அந்த ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுட்டு இத்தனை ஸ்டுடியோவோட, இத்தனை வீடியோகிராஃபர்ஸ், போட்டோகிராஃபர்ஸோட, இவ்வளவு பெரிய படைப்பலத்தோட, இவ்வளவு பெரிய கட்டமைப்போட எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணணுமா அந்த 10 ரூபா 20 ரூபாய் அல்வா சாப்பிடுறதுக்கு? இவ்வளவு பெரிய பாதுகாப்போட போய் இந்த விளம்பரம் பண்றது, சீன் போடுறது, போட்டோக்கு போஸ் கொடுத்து வந்து சீன் போடுறது பாக்குறதுக்கே பத்திட்டு வருது, எரிச்சலா வருது, ஆத்திரமா வருது. தங்களை ஒரு 10 நிமிஷம் பார்த்து தங்களுடைய கோரிக்கையை சொல்லிட முடியாதா? தங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சின்ன தீர்வு வந்துடாதா? நம்ம மாவட்டத்துக்கே முதலமைச்சர் வந்திருக்காரு. நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ தான் அடிமைகள் ஆயிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்ல. இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. எப்படியாவது அதுவும் நம்மளை சந்திக்க வந்திருக்காரு, நம்மளை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட போய் முறையிட்டாலாவது நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடாதான்னு ஏங்கி நம்பிக்கையோடு வந்த மக்களை நடுத்தருவுல போராட விட்டு, கூச்சலிட விட்டு, இவ்வளவு பெரிய பாவத்தை ஏற்கனவே அதே மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களை தன்னுடைய தந்தை 17 பேரை கொலை செஞ்சிருக்கிறாரு. அதிகாரத்தை ஏவி விட்டு அன்னைக்கு தன்னுடைய தந்தை ஒரு சின்ன தவறு செய்யாம இருந்ததா அன்னைக்கு 17 பேர் உயிர் வந்திருக்க மாட்டாங்களே. அவங்க அன்னைக்கு கொடுக்க வந்த மனுவை மாவட்ட ஆட்சியர் வாங்க விட்டுருந்தா, மாவட்ட ஆட்சியர் கனிவோடு பரிசீலிக்கிறேன்னு ஒரு ஆசபாச வார்த்தைகளை சொல்லி அவர்களை வழி அனுப்பி வச்சிருந்தா, அவருடைய கோரிக்கைக்கு ஒரு துளி செவிமடுத்திருந்து தனியார் கம்பெனிக்கு ஆதரவாக இல்லாமல் தங்களுடைய மாநில மக்களுக்கு, தங்களுடைய குடிமக்களுக்கு ஆதரவாக இருந்திருந்தால் அன்னைக்கு அந்த 17 உயிர் பறிபோயிருக்காது. அந்த 17 உயிரை உரிமைகளுக்காக பறிகொடுத்து, தங்களுடைய வாழ்வுக்காக பறிகொடுத்து 1/4 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அதே மக்கள் எங்களை அங்கிருந்து காலி பண்ண சொல்றாங்க, நாங்க அங்கேயே குடியிருக்கணும்னு கேட்டு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்களே. வெறும் ஒரு 500 குடும்பம் தான். அந்த 500 குடும்பம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு போகுது. தலையில தூக்கி சுமக்குது திமுக. இல்ல அறிவாலயத்துல இடம் கேட்டாங்களா? அவங்க உருவாக்குன இடத்துல, அவங்க வாழ்ற இடத்துல, அவங்க கிராமத்துல நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்னு கேக்குறாங்க. அது என்ன பெரிய சிட்டிக்கு நடுவுலையா இருக்க இடம்? இவ்வளவு தூரம் நியாயமான அடிப்படை வசதியை கேட்டு மனு கொடுக்க போன மக்களை மனிதர்களாக கூட மதிக்காத முதலமைச்சர் கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாம, வெக்கமே இல்லாம, இந்த மக்களுடைய வாக்குகளும் இந்த மக்களுடைய ஆதரவும் இந்த மக்களாக பிறந்ததால் தான் நாம் இந்த பதவியில வந்திருக்கோங்கிற கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாம, அப்படி என்ன அந்த பதவி சுகம்? தான் பிறந்த சமூகத்திற்கு பயன்படாத பதவி, பாதிக்கப்படுகிற மக்களுக்கு குரல் கொடுக்க பயன்படாத பதவி இருந்தால் என்ன, அந்த பதவி இல்லைன்னா என்ன? மீண்டும் அதே பதவி சுகத்தோடு, மீண்டும் அதே பதவி ஆசையோடு, மீண்டும் அந்த மக்கள் வந்து நமக்கு ஏமாத்தி வந்து வாக்கு வாங்கிடலாம், அந்த மக்களிடம் ஏமாற்றி வாக்கு வாங்கிடலாம், அந்த மக்களும் ஏமாந்து வாக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற கற்பனைகளை 2026 100 விழுக்காடு அந்த மக்கள் வந்து ஏற்க தயாராக இல்லை. அதிகாரத்தில் இல்லைன்னா கூட புதிய தமிழ் கட்சி இந்த மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளிலும் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்குது, அரசை எதிர்த்து போராடிட்டு இருக்குது, அப்ப அதிகாரத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. காவல்துறையுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக இடஒதுக்கீட்டு பிரச்சனை, சமூக பிரச்சனை, தென் மாவட்ட படுகொலைகள், தென் மாவட்டத்தின் வளர்ச்சி, அது இதுன்னு ஒன்னும் விடாம வந்து போராடிட்டு இருக்குது. அற்ப பதவிகளுக்காக தங்களை நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு தேர்தல் மட்டும்தான் நான் எங்க முகத்தையே பார்க்க முடியுங்கிற இவ்வளவு பிற்போக்குத்தனமாக, இவ்வளவு அடிமைத்தனத்தோடு அந்த இடத்தில் இந்த பதவியில் இவர்களை அமர வச்சு ஒரு பயனும் இல்லைங்கிறத கடந்த கால மக்கள் உணர்ந்தார்களோ இல்லையோ, தற்போதைய இளைஞர்கள் 100 விழுக்காடு உணர்ந்திருக்கிறார்கள். இனி அடுத்தடுத்த தேர்தல்களில் எல்லாம்
உங்களுடைய கணக்கு, நீங்க வந்து நமக்கு எப்படியாவது காசுகளை செலவழிச்சு தலைமை வந்து பதவி வாங்கி கொடுத்துரும், சமூக நீதியை காப்பதற்கு நம்ம சமூகத்துல யாரையாவது 2 பேர்த்தை நிக்க வச்சு அவங்கிற கட்டாயத்துல இருக்கிறாங்க, அதனால அவர்களை நிக்க வச்சு செலவு செஞ்சு எப்படியாவது ஓட்டு வாங்கி நம்மளை செய்ய வச்சிருவாங்க, மீண்டும் நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு பதவிகளை மாத்தி நம்ம வந்து வசதி ஆகிக்கலாம், கட்டடத்தை கட்டிக்கலாம், கமிஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கற்பனைகள் இந்த கால தலைமுறைகள்கிட்ட எதிர்கால தேர்தல்களில் 100 விழுக்காடு எடுபடாது.